அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் ஒரு 6 ராசியை பற்றி பேசலாம். இந்த 6 ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சுயநலமாகவே சிந்திப்பாங்கங்க. அந்த 6 ராசி யார் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு தோராயமாக தான், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசிகள் சுயநலமாக சிந்திப்பார்கள். அது எந்த ராசிகள் சொல்லட்டுமா? தங்களுடன் இருக்கும் உறவுகளுக்குள் சிலர் சுயநலமாக சிந்திப்பார்கள். ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். அப்படி சுயநலம் கொண்ட சில ராசிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். எதுக்கு இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட தப்போ இருக்குது, அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிறது தப்போ ரைட்டோ நமக்கு தேவையில்லை. நம்ம இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது அவன் குணம் அப்படி தான், இது அவன் குணம் அப்படி தான், ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வரலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கும்பம் எடுத்துக்கலாம். இந்த கும்பராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எப்போவுமே மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. யாருக்காகவும் கடன்பட்டிருக்காத ஒரு சுதந்திர பறவையாக இவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க எப்பவும் ஃப்ரீ பேர்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. யாருக்காகவும் மாற மாட்டாங்க. அதிகம் தங்களை பற்றியே சிந்தனை பண்ணுவாங்க. தங்கள் சொந்த நலனுக்காகவே முன்னுரிமை கொடுப்பாங்க. சுயநலம் எண்ணம் இவங்கக்கிட்ட இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால இவங்க சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ணல, மற்றவங்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய பிறவி குணம், மாறாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட பிறவி குணம் தான். நான் டீப்பாலாம் போல் சும்மா மேலோட்டமாக தான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவ்வளவுதான். ரிஷபம் இவங்க எப்படி அப்படின்னா, எப்பவும் அவங்கள பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கங்க. தங்களை உயர்ந்தவர்களாகவே நினைப்பாங்க. இவங்க எந்த ஒரு விமர்சனத்தையும் இவங்களால ஏற்க முடியாது. எல்லா விஷயங்களிலும் கட்டளை இடுபவர்களாகவே திகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால சுயநலமுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய கவனத்தை தங்கள் பக்கம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எப்போவுமே தங்களை தலைவர்களாகவே பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. இதனாலேயே சுயநல எண்ணம் இவங்கக்கிட்ட அடிக்கடி வெளிப்படும். மிதுன ராசிக்காரர்கள் பல வகையில் ஆளுமைகளை உடையவர்களாக திகழ்வாங்க. இவர்களின் உண்மைத்தன்மை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது. தங்கள் வசீகரத்தால் மக்களின் இதயங்களை வெல்ல முயற்சிப்பார்கள். அனைவராலும் விரும்பப்பட வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வாங்க. சுயநலம் எண்ணம் கொண்ட இவங்க இப்படித்தான். அடுத்து மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தங்கள் திருப்தியில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாங்கன்னா அதை அடையும் வரை போராடுவாங்க. அவர்கள் விரும்பியதை அடைவதன் மூலம் மற்றவர்கள் காயப்பட்டாலும் அது அவர்களுக்கு கவலை கிடையாது. நமக்கு என்ன அப்படின்வாங்க. அவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சா ஓகே அப்படின்வாங்க. அந்த மாதிரி திங்கிங் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்களும் சுயநலவாதிகள் லிஸ்ட்டில் வருவாங்க. அடுத்து தனுசு. இவங்க எப்படி அப்படின்னா ஜாலியாக இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ஜாலியாக தான் விரும்புவாங்க. தங்கள் சொந்த நலனுக்காக மட்டுமே போராடுவார்கள். அதையும் தாண்டி ஏதாவது விஷயம் பற்றி பெரிதாக கவலைப்படுவாங்களா அப்படின்னா கவலையே பட மாட்டாங்க. விரும்பிய ஒரு விஷயம், ஒரு பொருளை, அதாவது விரும்பிய ஒன்றை அடைவதற்காக எதை பற்றியும் நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜாலி பர்சன். இப்போ நான் சொன்ன இந்த தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், ரிஷபம், நெக்ஸ்ட்டு கும்பம், இந்த 6 ராசிக்காரர்களுமே எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான். செல்ஃபாக தான் இவங்க திங்க் பண்ணுவாங்க. மற்றவங்கள பற்றிலாம் கேர் பண்ணுறது, மற்றவங்கள பற்றி கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மோஸ்ட்லி வராது அவங்களுக்கு.
அவங்க எப்படின்னா தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எதுவாக இருந்தாலும் எனக்கு 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 அப்படி தான். எனக்கு ஓகே அப்படின்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் வந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சின்ன ஹெல்ப்னா கூட அப்புறம் தான் செய்வாங்க. மோஸ்ட்லி இவங்கள மட்டும்தான் இவங்க சேஃப்டி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதை வந்து நான் டீப்பாக போல் ஜஸ்ட்டு அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.